பிடிஆர் வந்து கருப்பு சட்டை போட்டு போராட்டங்களை செய்யறாரு. அவங்க திசை திருப்புறதுக்காக எது வேணாலும் பண்ணுவாங்க. அப்போ அவர் முன்வைக்கிற பிரச்சனைகள், நீங்க மகளிர் இடஒதுக்கீடுன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க, அதை எதிர்த்து நான் நிக்கிறேன்னு பிரச்சார களத்திலே அவர் நிற்கிறார். அது படிச்சவர் தானே. 33% விமன் ரிசர்வேஷன் டீலிமிட்டேஷன் இல்லாம நீங்க அந்த பில் கொண்டு வர முடியாது. அதுவும் அவருக்கு தெரியுமா தெரியாதா? டீலிமிட்டேஷனுக்கு முன்னாடி 39 சீட்ஸ் இருக்கு உங்களுக்கு. டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் 59 சீட்ஸ் வருது உங்களுக்கு. இருங்க, பிரதமர் சொல்றாரு. இருங்க பேப்பர்ல இல்ல. இருங்க பேப்பர்ல இல்ல. 195 சீட்ஸ் சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வருது. 195 சீட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருது. சவுத் ஹஸ் a strong support. டிஃபரன்ஸ் இன்னும் இன்கிரீஸ் ஆகும். நீங்க எம்பிஸோட வேல்யூ குறையும். எப்படி அப்போ 59 சீட்ஸ் உங்களுக்கு, நான் தமிழ்நாடு மட்டும் எடுக்கிறேன், 59 சீட் உங்களுக்கு வருதுன்னா அது ஜெயிச்சிட்டு காட்டுங்களேன். அதுவுமே பிரதமர் சொல்றாரு 50% ப்ரொபோர்ஷனேட் அடிப்படையில பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் மசோதால இல்ல? நீங்க கொடுத்த மசோதால பாப்புலேஷன் வைஸ் தானே இருக்கு. மறுவரை கமிட்டிக்கு அனுப்பி அங்க மாத்திட்டாங்கன்னா என்ன பண்றது? இத்தனை வருடங்களாக நீங்க யூபிஏ கவர்மெண்டோடைய கூட்டணியில இருக்கீங்க. ஏன் 33% உங்களால முடியல? ஏன் அதை கொண்டு வரல நீங்க? அப்போ அதுலயும் நிறைய சிக்கல் இருக்குல்ல. லோவர் ஹவுஸ்லயும் அப்பர் ஹவுஸ்லயும் மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து காங்கிரஸ் தான் இருந்தது, திமுக தானே கூட இருந்தாங்க. அப்போ ஏன் நீங்க கொண்டு வரல? மெஜாரிட்டி பாஜக போன ஆட்சியில செம்மையா இருந்தப்ப கொண்டு வந்திருக்கலாமே. இப்போ கொண்டு வரதுலயுமே கூட டீலிமிட்டேஷன் இல்லாம ஒருவேளை மகளிர் இடஒதுக்கீடு வந்திருந்தாலும் எதிர்த்திருப்பாங்களோ? ஏன்னா நீங்க பெண்களுக்கு, ஓபிசிக்கு, முஸ்லிம்ஸுக்கு அதுல இடஒதுக்கீடு இல்ல. இதுல வந்து எங்க ஓபிசில வருது? ஓவரால் 33%ல அப்பர் காஸ்ட் விமென்ஸ் மட்டுமே போய் உட்கார்ந்தாங்கன்னா, முஸ்லிம்ஸ் இல்லைனா, ஓபிசி இல்லைனா, ஓவரால் ஏன் பெண்கள் எப்பவுமே தவிர்த்து நீங்க வந்து தனியா பிரிச்சு ஏன் பெண்கள் அப்ப தனியா பார்க்கணும்? ஒண்ணாவே பார்த்தலாம். எதுக்கு இடஒதுக்கீடு? பெண்களுக்கு 33 எதுக்கு? நீங்க அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. 33% என்ன? அது அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் கிடையாது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும். எங்களுடைய நியாயமா எங்களுக்கு கிடைக்க வேண்டியது. உங்களுடையனா நீங்க பெண்கள் எல்லாத்துக்கும் 33வது மினிமம் வேணும். இன்னைக்கு திமுக காங்கிரஸ் வந்து எங்க முதுகுல இல்ல, நேர நெஞ்சில குத்திருக்காங்க. சில பேர் தெரியாம பின்னாடி முதுகுல குத்தினா தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க பார்லிமெண்ட்லயே, மசோதாவை பெண்களுக்கு மட்டும் தனியா நிறைவேற்றுவோம்னு. கரெக்ட், கொண்டு வரட்டும். 33% இந்த வந்து ஒத்துக்கலாம். அதான் ஒத்துக்கிறாங்க மேம். ஆனா நீங்க ஓபிசி, முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ்க்கும் இடஒதுக்கீடு வைங்கன்றாங்க. அதுதான் பாலிடிக்ஸ், அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் சொல்றோம். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் குஷ்பு அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். தேர்தல் பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல சுந்தர் சிவின் மனைவியாக மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஓகே மேம். பாஜக துணைத் தலைவர் இல்ல? அது இருக்கேன். ஆனா இந்த நேரத்துல அது பாஜக துணைத் தலைவருங்கிறது முறையில எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். வானதி மேம்க்கு, பாண்டிச்சேரி, கேரளா எல்லாமே முடிச்சுட்டு தான் ஃபைனலாக இங்கே வந்திருக்கேன். ஓகே. எவ்வளோ சவாலானதாக இருக்கு மேம்? இல்லை, சவால் இருக்கும்போது எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சா தானே அது த்ரில்லே தனி. ஓகே, எஸ் மேம். சுந்தர் சி சார், எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு அறிவிப்பு வரும்னு. எப்படி நடந்துச்சு மேம் அது? எனக்கும் தெரியல. உங்களுக்கே தெரியலையா? நான் டெல்லியில் இருந்தேன். டெல்லியில் இருக்கும்போது திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு சொன்னார், இப்படி இருக்கு, நான் கண்டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நானே கொஞ்சம் நான் தூக்கத்தில் கேட்டுட்ருக்கேன்னா அப்படி இருக்குது, எல்லாம் இப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், ஸோ நான் இறங்க போகிறேன்னா ஓகே, வெல் அண்ட் குட். ஓகே, அப்போ இறங்கலாமான்னு டிஸ்கஷன் நடக்கலையா? அப்படியெல்லாம் கிடையாது. இறங்கலாமான்னு அது கிடையாது. அவர் முடிவு பண்ணாருன்னா அது நியாயமான ஒரு முடிவு இருக்கும். இன்னொன்று, அவர் முடிவு பண்ணும்போது யோசிக்காம முடிவு எடுக்கிறாரு. கேட்டார், லைக் ஜெனரல் இப்படி பண்ண போகிறேன், நீ என்ன நினைக்கிறேன்னா? லைக் தாராளமாக பண்ணுங்க, நான் கட் ஃபீல் என்ன சொல்லுதுன்னா நல்லா இருக்குன்னு தாராளமாக இருந்தேன். ஏன்னா அவர் சினிமாவுக்கு வருவார்னா அவர் எதிர்பார்க்கல. கோயம்புத்தூரில் இருந்தார். அப்புறம் ஒரு கட் ஃபீல்ல சினிமாவுக்கு வந்தார். கட் ஃபீல்ல 31 வருஷத்துக்கு முன்னாடி என்னை ப்ரப்போஸ் பண்ணார். இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு அவர் யோசிச்சு பார்க்கல. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு கட் ஃபீல்ல நான் நடிகன் ஆகணும்னு சொன்னார். அதுவும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவனி சினிமேக்ஸ் லான்ச் பண்ணும்போது நம்மளே ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலாமே, ஒரு கட் ஃபீல்ல ஆரம்பித்தார். அதுவும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கட் ஃபீல்ல எடுத்த முடிவுகள் எல்லாமே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு அவருக்கு. எல்லாம் வெற்றி. அப்போ இதுவும் கண்டிப்பாக. ஸோ அது அவருடைய கட் ஃபீல். ஓகே. ரொம்ப நாள் அரசியல் இருக்கிற ஒரு நபரா நீங்க என்ன மாதிரியான அட்வைஸார், என்ன விஷயங்கள்? அவருக்கு அட்வைஸே தேவையில்லை, அவருக்கு எனக்கு அட்வைஸ் கொடுப்பாரு. ஓகே. நிறைய பேருக்கு தெரியாது,
சுந்தர் சி அவருடைய அந்த அரசியல் நாலேஜ் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஆழமா இருக்கு. ஓகே. வெரோஷியஸ் ரீடர். அவர் படிச்சுட்டே இருப்பாரு. வெளியில யாருக்குமே வந்து ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ் இருக்கிறதுனால அவருடைய சீரியஸ்னஸ் சைடு யாருக்கும் தெரியாது. ஆனா எங்க வீட்ல வந்து அவரும் சரி, என்னுடைய பெரிய பாப்பாவும் சரி, 2 பேரும் கொத்து கொத்தா புக்ஸ் இருக்கும். நானும் எங்கடா புக்ஸ் வைக்க போறேன், நானு ஏன் அவ்வளவு புக்ஸ் வாங்குறீங்கன்னு கேட்பேன். ஆனா அப்பா மகளும் 2 பேரும் வேர்ல்ட் ஹிஸ்டரி அண்ட் பாலிடிக்ஸ் அவ்வளோ புக்ஸ் இருக்கும். அடுக்கி 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 என்ன வேணாலும் அவங்க வந்து அந்த புக்ஸ் மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்கே போனாலும் அந்த புக்ஸ் கூடவே போகணும் அவங்களுக்கு, அந்த மாதிரி. ஓகே. நான் சரி, நீங்க தான் வாசிப்பு பழக்கம் அதிகம் இருக்கிறவங்க அப்படிதானே எல்லாருக்கும் ஈஸியா தோணும். ஏன்னா பொலிட்டிக்கல் நிறைய டிபேட்ஸ் பார்க்கும்போது கவுண்டர்ஸ் ஈஸியா வாசிப்பு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அது வரும். அப்போ நீங்க உல்டாவா அப்படியே சொல்றீங்க. இல்ல, ஒரு சுந்தர் சிக்கு ஒரு டெட்லி காம்பினேஷன் இருக்கு, அரசியல் வரலாறு. அது ரெண்டுமே வந்து ரொம்ப டீப்பா இருக்கு. ஓகே. ஸோ அதனால தான் அது வெளியில யாருக்கும் தெரியாது. அந்த பக்கம் அந்த முகம் சுந்தர் சி யாருமே பார்த்ததே இல்லை. ஸோ நீங்க பார்த்துட்டு வந்தனால அவர் எப்படியாவது இங்க வருவாருன்னு தெரியுமா? அதுல கிடையாது, எனக்கு அந்த தாட்டே கிடையாது. அவர் அரசியலுக்கு வருவாருன்னு தாட் கிடையாது எனக்கு. ஓகே. பட் நாலேஜ் இருக்கு. பாலிடிக்ஸ் அண்ட் ஹிஸ்டரி நாலேஜ் வந்து யார் கூட வேணாலும் உட்கார்ந்துட்டு he can win a debate. அது மட்டும் எனக்கு தெரியும். ஓகே ஓகே. அவர் இன்டர்வியூ எடுக்கும்போது எப்படி அவ்வளோ பதில்கள் வந்துச்சுன்னு இப்பதான் புரியுது. ஓகே. நீங்க அரசியல்ல இறங்கும்போது அவரோட டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்களா? ஆமா. அப்ப அவர் என்ன சொன்னாருங்க? அவர் சொன்னாரு தாராளமா. அவர் என்னைக்கு வந்து எதுக்கு அரசியல்ல ஏன் போகணும், தேவையில்லை, நமக்கு ஒத்து வராது, அது என்னைக்குமே கிடையாது. 31 ஆண்டுகளாக அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 31 இயர்ஸ்ல அவர் என்னைக்குமே நான் எதுவும் செய்யணும்னா நீ செய்யக்கூடாது நோ நான் சொன்னதே கிடையாது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் முன்னாடி எடுத்து வைப்பாரு. ஓகே. அதான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு, முடிவு நீ பண்ணணும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் முன்னாடி வச்சதுக்கு அப்புறம் பண்ணிடலாங்க, சரி ஓகே பண்ணிக்கோ, அவ்வளவுதான். ஓகே. ஸோ பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் உங்களுக்குள்ள வருமாங்க? பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் அவர் தான் ஜெயிப்பாருன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்குள்ள நம்ம எதுக்கு போய்கிட்டு? நமக்கு தேவையில்லை. நான் வீட்டில் இருக்கும்போது நான் சராசரி ஒரு மனைவி ஒரு அம்மா, அவ்வளோதான். பட் மேம் 10 வருஷமா உங்களுடைய பொலிட்டிக்கல் கரியர் பார்க்குறாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் அதே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் நீங்கள் அவர் சொன்னது ஏதாவது வந்திருக்கும் அல்லது இதாக இருக்கும்ல, நான் அன்னைக்கே சொன்னேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி? அப்படி இல்லை. நான் அரசியலுக்கு வரணும்னு நான் முடிவு பண்ணும்போது நான் 2007 அப்போ அவர்கிட்ட கேட்டேன்னா ஐ வாண்ட் கெட் இன் டு பாலிடிக்ஸ். நான் கேட்கும்போது ஒரே விஷயம் சொன்னார், 22 கேஸஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, நீ அதுக்காக போராடிட்டு இருக்க, நீ இப்போ ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜாயின் பண்ணேன்னா பொலிட்டிக்கல் பவர் இருக்கிறதுனால தான், சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நீ ஜெயிச்சுட்டு வந்தேன்னா சொல்லுவாங்க, உன்னோட வெற்றி அது உன்னோட வெற்றி இருக்காது. ஸோ நீ ஜெயிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் ஜாயின் பண்ணு, அவ்வளோதான். ஓகே. ஸோ அந்த மாதிரியான இதுதான். ஓகே. உங்கள் மேலே இப்போ விமர்சனங்கள் வரும்ல, அரசியலில் கடுமையான விமர்சனங்கள் வரும், வசை சொற்களை எதிர்கொள்ள வேண்டி இருந்திருக்கும், அதெல்லாம் அவர் பார்த்துட்டு அவர் அதை பற்றி நீ போயிட்டே இரு, தெருவில் இருக்கிற நாய்கள் குலைச்சிட்டே இருப்பாங்க, உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிட்டே இருப்பார், அவ்வளோதான். ஓகே. நெருக்கடிகள் வரும்போது மேம், பொலிட்டிக்கல் நெருக்கடிகள்லாம் ஏதாவது? அப்படி இல்லை, அவர் கூடவே இருக்காரு. நான் வந்து நானும் வந்து நெருக்கடி வந்துச்சு போய் அழணும் என்ன இப்படி ஆச்சுன்னு அதெல்லாம் கிடையாது, பார்த்துக்கலாம், அதுதான் எல்லாரும். எங்களுக்கு என்னன்னா ஒரு தம்பதியை நான் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா நாங்கள் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துப்போம். எது ஒரு தவறு நடந்தாலும் அதுல நிச்சயமாக ஒரு நல்லது இருக்கும். அப்படிதான் நாங்க அந்த பாசிட்டிவ் சைடு என்ன இருக்கு, என்ன தவறு நடந்தது, எது கெட்டது நடந்தது, அது பார்த்துட்டு அழுதுட்டு உட்காந்துட்டதை விட அந்த கெட்டதுல என்ன நல்லது நமக்கு இருக்கு அதுதான் பார்த்துட்டு போவோம். அது எப்படி மீண்டு வருது, அவ்வளவுதான் அவ்வளவுதான். நீங்க வந்து கிணறுல குதிச்சிட்டீங்கன்னா அப்புறம் வந்து எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு நான் சொல்லக்கூடாது, முங்கிடுவோம், அவ்வளவுதான். தத்தி பத்தி வந்துடணும். கிணறுல குதிச்சிட்டோம்னா நீச்சல் போட்டுதான் ஆகணும், தட்ஸ் a policy. இப்ப அதே மாதிரி குதிச்சிருக்காரோ? யாரு? கிணறுல குதிக்கலையே, இது கிணறு கிடையாது. கிணறு கிடையாது இல்ல, அதே மாதிரி அவரு இப்படி குதிக்கிற சூழல் வந்துருச்சோ? ஏற்கனவே அவருக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியும், நீச்சல் தெரியும், அதுக்காக தான் உள்ள தைரியமா குதிச்சிருக்காரு. ஓகே. நீச்சல் தெரியுங்கிறது சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த தருணம் அவருக்கான தருணமா தான் இருந்திருக்கு. பார்ட்டி ஏன் இப்படி ஒரு பார்ட்டியை சூஸ் பண்ணாரு? ஏன்னா நீங்க ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கலாம். எங்க பார்ட்டிக்கு வாங்க, நீங்க ஒரு துணைத் தலைவர். யாரும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அவங்கவுங்க இஷ்டம். நாங்க வந்து தம்பதி இருந்தாலும் அவர் வந்து இண்டிவிஜுவல், அவர் எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும் ஆசைப்பட்டா அது அவருடைய இஷ்டம், நான் அதில் இன்ஃப்ளூயன்ஸே பண்ண மாட்டேன். இன்னொன்று ACS அவர்கள் பொறுத்த வரைக்கும்
எங்க வீட்ல ஒரு மூத்த சகோதராக நாங்க பார்க்குறோம். என் ஹஸ்பண்டுக்கு ஒரு பெரிய அண்ணனா நாங்க பார்க்குறோம். அவங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கோம். அவங்க வீடு எங்க வீடு வேற வேற வீடு நான் நம்ம என்னைக்குமே பார்த்ததே இல்ல. நம்ம வீடு நம்ம பேசும்போது கூட நம்ம வீட்ல ஒரு ஈவென்ட் இருக்கு, நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு, நம்ம வீடு தான் சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஏசிஎஸ் அவர்கள் அவங்க 2 பேரும் என்ன பேசுனாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஸோ எனக்கு வந்து அவர் ஏசிஎஸ் கூட இருக்காரு, இரட்டை இலை சின்னத்துல நிக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, எஸ், உங்க கூட்டணியாவும் அமைஞ்சிருச்சு. ஒருவேளை எதிர்கூட்டணியா இருந்துருந்துச்சுன்னா ஸோ வாட், இப்படி பிரச்சாரம் பண்ணியிருக்க முடியாதுல்ல. ஸோ வாட், நான் என் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருப்பேன், அவ்வளவுதான். ஸோ அப்போ இன்டிஃபரன்சஸ் வந்திருக்கும்ல. டெஃபினட்டா கிடையாது. ஏன் இப்போ நீங்க பாருங்க, ஒரே கட்சி ஒரே வீட்டில் இருக்கும்போது வேற வேற பொலிட்டிக்கல் அவங்களுடைய ப்ரெஃபரன்சஸ் இருக்கும். அதுக்காக பிரச்சனைகள் வருமா? இல்லையே. ஓகே, ஸோ அந்த சிக்கல் இல்லை. ஸோ பார்ட்டி எந்த பார்ட்டிங்கிறத பத்தி நமக்கு எந்த பார்ட்டி இருந்தாலும் நேர்மையாக நீங்க வேலை செய்றீங்களா, அது மட்டும் தான் முக்கியம். மதுரை மத்தி அது அவங்க இஷ்டம். மதுரை மத்திக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி தான் மேம். பட் எந்த கான்ஸ்டிடுவன்சி அப்படி கேட்டிருப்பீங்கல்ல. அப்போ எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்படி இறங்க போறேன்னா ஓகே பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, ஏன்னா இந்த பக்கம் குஷ்பு அவர்கள் இவ்வளோ வருஷமா அரசியல்ல இருக்காங்க. போன தடவையும் போட்டிட்டாங்க, இந்த தடவை போட்டிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா நியூஸ் வேறையா வருது. நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன், நான் வந்து போட்டியிட மாட்டேன். நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவேன், நான் போட்டியிட மாட்டேன். நான் கிளியரா வந்து கட்சியில முன்கூட்டியே வந்து எல்லா தலைவர்கிட்ட சொல்லிட்டேன். கேட்டாங்க எந்த தொகுதி நீங்க ஆசைப்படுறீங்க சார், நான் போட்டியிட மாட்டேன் சொல்லிட்டேன் நான். ஓகே, ஸோ அதனால உங்க தேர்தல் அனுபவம் ஹெல்ப் பண்ணுமா அவருக்கு? ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து எத்தனையோ தேர்தல் பார்த்துட்டாங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு வேலையை செய்யும் போது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கிட்டே விட்டுறணும். அவங்களுக்கு ஆலோசனை தேவைப்படும் போது ஐ எம் ஆல்வேஸ் தேர், அவ்வளவுதான். மதுரை மத்தின்னு ஏன் சொன்னா மேம், ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதி, திமுக லாவகமா ஜெயிக்கிற ஒரு தொகுதியால இருந்திருக்கு. எத்தனை தடவை? கடந்த 2 தடவை. அவ்வளவுதானே. அதுக்கு முன்னாடி வெற்றி எப்பவுமே ஒரே பக்கம் காத்தடிக்காது, இருக்காது. பட் ஸ்ட்ராங்கான வேட்பாளரும் கூட. சோ வாட், ஸ்ட்ராங்கான வேட்பாளர் இருக்கிறதுனால இன்னைக்கு பதறி போய் வார்த்தைக்கு வார்த்தை வெளியூருக்காரன்னு சொல்லிட்டு இருக்காரு. கோயம்புத்தூர்ல மட்டும் நீங்க பிரச்சாரம் பண்றீங்க செந்தில் பாலாஜியா? அதுதான் நான் ஒண்ணுமே சொல்லலையே. நீங்க என்ன, நீங்க இல்ல, ஐ மீன் என்டிஏ பார்ட்டியில இருக்கிறவங்க தாராளமா. அப்ப அதே மாதிரி அவரும் இங்க பிரச்சாரம் பண்றாங்க. யாரு? பிடிஆரும் இங்க இவர் வெளியூர்காரர்ன்றாரு. அங்க கோயம்புத்தூர்ல கோவை கேண்டிடேட் சொல்றாருல்ல, அந்த பயம் அவருக்கு இல்ல. இது வரைக்கும் எனக்கு போட்டி யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருல்ல. வந்தோடனே வெளியூர்காரன். ஒரு தமிழன், ஒரு பச்சை தமிழன் தமிழ்நாட்டுல எங்க நின்னா என்ன, மதுரைக்கும் சென்னைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படி நீங்க பார்த்தாலும், இவர் என்ன மதுரையா? பழனி இங்கிருந்து 120 கிலோமீட்டருங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னும் 100, அது ஒரு 140 கிலோமீட்டர். மதுரைக்காரன் சொல்றாருன்னா, மதுரையில பிறந்த வளர்ந்தவர் அவரு. அவர் குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. குடும்பத்தை பத்தி பேசிட்டு அவங்க மேல வந்து நடந்து போறதுக்கு நாங்க கிடையாது. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் கிடையாது. அவங்க குடும்பத்துல இருக்கவங்க நல்லது பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அப்பா இருக்கட்டும், அவங்க தாத்தா இருக்கட்டும், நல்லது பண்ணியிருக்காங்க. அதுக்காக நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு தமிழச்சியா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வாழும்போது அவங்க செஞ்ச வேலைகள் பார்த்து அவங்களுக்கு வந்து நிச்சயமாக என்னுடைய நன்றி தான் நான் சொல்லுவேன் நான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்த ஒருத்தன் இன்னைக்கு இப்படி பயந்துட்டு கொடுக்கிற வார்த்தை, படிச்ச பட்டம் வாங்கிட்டு ஒரு படிச்ச ஒரு பேசுற பேச்சா இது, அதுதான் அந்த குடும்பத்துல இருந்து கொஞ்சம் விதிவிலக்கப்பட்டவர் அவருக்கு தான் சொல்லுவேன். அவர் விதிவிலக்கான ஒரு நபரா? கண்டிப்பா. ஏன் அரசியல் களத்துல பேசுறது தானே விமர்சனங்கள், எதிரிகள் மேல அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம். நீங்க பர்சனல் அட்டாக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் தவறாக தெரியுது. என்ன பர்சனல் அட்டாக்? எல்லாமே வார்த்தைகள் விடுறது. சோ அதுதான் கொஞ்சம் தவறு. ஒரு பாஜக அணியில இருக்கிறதுனால அப்படியான விமர்சனம், ஒரு சங்கின்ற வார்த்தை இல்ல, அப்படி இல்ல. அவருக்கு பாஜகக்கு என்ன சம்பந்தம்? கூட்டணி இல்ல. அப்போ ரெட்டை இலைக்கு நீங்க சொல்லுங்க, தைரியம் தான் ரெட்டை இலை சொல்லுங்க. பாஜகக்கு ரெட்டை இலைக்கு கூட்டணியில அவர் பாஜக சார்பாக நின்றுட்டு இருந்தா நீங்க சொல்லலாம். ஆனா அது சினிமா சங்கி தாண்டி இன்னொன்னு வார்த்தை பயன்படுத்தினார்ல, அதுதான் என் கணவர் கேட்டாரு. டிஎம்கேல இருந்து அத்தனை பேர் இதே சினிமால இருந்து வந்தவங்க டிராமா பண்ணிட்டு சினிமாக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த அந்தஸ்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சிஎம் மேற்கொண்டு டெபுட்டி சிஎம்ல இருந்து அந்த காலத்துல கலைஞர் அவரு கூட டிராமால நடிச்சவங்க தானே. அப்போ பயன்படுத்துற வார்த்தைகள் அவர் இருக்கு. என் கணவர் கேட்டாரு, தைரியம்னா அவங்கள போய் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் அப்படிப்பட்டவங்க தானே, அந்த தைரியம் இருக்கா?
ஓகே மேம், இன்னொரு கூட்டணியில இயல்பா இந்த இந்த விஷயங்கள் வரும். ஏதோ ஒரு தொகுதியை, ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதியை கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டுருவாங்க. இது ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கும். அந்த தொகுதிகள் எல்லாம் தள்ளி விட்டுருவாங்க. இதை ஏன் வாங்குனீங்க, அந்த தொகுதி வாங்கியிருக்க வேண்டியதானே. இப்போ பாஜக கூட கோவையில் ஒரு தொகுதி, இந்த தொகுதி ஏன் வாங்கலைன்னு அங்கேயே போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ட் இருக்கிற இடத்துல கூட்டணிக்கு ஏதோ ஒரு கூட்டணிக்கு கொடுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரியா மதுரை? சுந்தர்சி எப்படிப்பட்ட ஆள் கிடையாது, தெரிஞ்சுதான் இறக்கியிருக்காங்க. அவருக்கு ஒரு நல்ல போட்டியா இருக்கணும், வெற்றி வேட்பாளராக சுந்தர்சி பார்த்தோன்னே தெரிஞ்சது. அதுக்காக தான் பேசி தானே இறக்கியிருப்பாங்க, சும்மா கிடையாது. ஏன்னா பிடிஆரும் சொல்றாரு டம்மி வேட்பாளர். அதான் அவருடைய பயத்தை காட்டுறாரு. அப்போ எதுக்கு பேசணும்? பேசவே வேண்டாம், உங்க வேலையை பார்த்துட்டு பேசாம இருந்துட்டு போயிட்டே இருங்களேன். இப்போ அதே புதிய நீதி கட்சிக்கு 2 தொகுதி கொடுத்தாங்க. ஒன்று அதிமுக இலை சார்பில் இரட்டலை சின்னம்னும், இன்னொன்று தாமரை சின்னத்திலே போட்டிடுறதாகவும் சொல்லியிருந்தேன். கடைசி நேரத்தில் ஒன்று திருப்பி கொடுக்குறாங்க, வேணான்றாங்க. அப்போ வேட்பாளருக்கு இல்லை போல அப்படின்ற அந்த விமர்சனம் வந்துருது இல்ல. புதிய நீதி கட்சிக்காக நான் பேச முடியாது. ஓகே, இதுக்கு ஏசிஎஸ் அவர்கள் தான் பதில் சொல்லுவாங்க. ஸோ மேம், இப்போ களத்தில் பிரகாஷ்ராஜ், சத்யராஜ் இவங்களுடைய பிரதிபலிப்புகளும் வருது. பிரகாஷ்ராஜ் நேராக வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வேற போயிருக்காரு. ஸோ அதெல்லாம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்ல உங்களுக்கு? இல்லைங்க, எதிர்கட்சியில் இருக்கிறது எங்களை பார்த்து டம்மி சொன்னவங்க, எங்களை பார்த்து தகாத வார்த்தைகளை கொஞ்சம் பயன்படுத்தினவர். இன்னைக்கு அந்த கும்பல் தானே அவருக்கு தேவைப்படுது, அவருக்காக பிரச்சாரம் பண்றதுக்கு. பிரகாஷ்ராஜ் கூட்டணியில நிறைய பேருக்கு சிபிஎம்காகவும் பிரச்சாரம் பண்ணிருக்காரு, அப்படியே வராரு. ஓகே, பிடிஆர் சரிங்க, சிபிஎம்ல இருந்து எங்களை பார்த்து கூத்தாடி சொல்லலையே, இவர் தானே சொன்னாரு. அப்போ இந்த கூத்தாடி கும்பல் தானே உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ பிரகாஷ் ராவ் பார்த்தோன்னே, சத்யராஜ் சார் பார்த்தோன்னே கூத்தாடி கும்பல் தெரியலையா அவருக்கு? எங்களை பார்த்தோன்னே கூத்தாடி கும்பல் தேவைப்படுது உங்களுக்கு. அப்போ களத்துல இறங்கும் போது, சொந்தமா வலிக்கும் போது உங்களுக்கு இந்த கூத்தாடி கும்பல் தேவைப்படுது. ஏதோ தெரியாம ஒரு வார்த்தை வந்துருக்கும். ஓ, தெரியாம வருதா? அந்த படிச்சவங்களுக்கு தெரியாம வார்த்தைகள் வருதானா இப்பதான் நான் கேள்விப்படுறேங்க. நாங்க படிக்காதவங்க தான். ஊனா அவர் 12th ஃபெயில, இவன் 8வது கூட படிக்கலனா, அவங்க எங்க வீட்டு சூழ்நிலை எங்களால வந்து அதுக்கு மேல படிக்க விடல, முடியல. எங்களால விட்டுருந்தா நாங்களும் பட்டாதே ஒரு எங்கேயாவது அமெரிக்காலயோ லண்டன்ல எங்களுக்கு பின்னாடி வந்து உங்க அப்பா தாத்தா மாதிரி ஒரு சொத்து வச்சிருந்தாங்கன்னா நாங்களும் எங்கேயாவது படிச்சுட்டு வந்திருப்போம். நாங்க கஷ்டப்பட்டு சொந்த காலில் நின்றுட்டு ரத்த சேர்ந்து இன்னைக்கு இந்த பொசிஷன்ல உங்க முன்னாடி நின்றுட்டு நானும் பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல எங்குமே போனாலும் குஷ்பு யாருன்னா தெரியும், சுந்தர்சி யாருன்னா தெரியும். தமிழ்நாடு இந்தியாவுக்கே தெரியும்ல. அது எங்களுடைய உழைப்பு. எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பேர் வச்சுட்டு நாங்க வரல, சரிங்களா? நாங்க படிக்காதவங்க தான். ஆனா ஒரே விஷயம் சொன்னேன், நீங்க உங்க படிப்பு காட்டுறீங்க, நாங்க எங்க வளர்ப்பு காட்டுறோம். பிரகாஷ்ராஜ் சொல்லும் பொழுது சினிமாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இயக்குனர் ஆயிருப்பீங்க, எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டு வந்திருப்பீங்க, நிஜத்தில் மட்டும் உடனே வந்தோடனே எம்எல்ஏ ஆகிட முடியுமா? ஸோ அவர் முடிவு பண்ணிட்டாரு, சுந்தர்சி எம்எல்ஏ ஆயிடுவாரு. ஆயிட முடியுமான்னு கேட்குறாரு. இல்லை முடியுமானா ஆகணுமா அப்படி? இல்லை இல்லை, அது வார்த்தைகள் வந்து அப்போ முடியுமா ஆகணுமா நான் கேட்குறாருல. ஏன் அப்புறம் பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து பெங்களூர்ல இருக்கும்போது போட்டிட்டாரு, அப்போ நடிச்சுட்டு தானே இருந்தாரு. அப்புறம் எந்த கட்சியில இருந்தாரு? அவர் சுயேட்சை தானே போட்டிட்டார். சரி, அப்போ நீங்க மட்டும் அரசியலுக்கு வந்தோடனே அது ஒரு தன்னுடைய எதிர்ப்புணர்வை காட்டுறதுக்காக. சரி, அப்போ இதுக்கு வந்து அவர் வந்து வந்தா என்ன டிஃபரெண்ட் இருக்கு? உங்களுக்கு அரசியல் ரூல்ஸ் வேற, மற்றவங்களுக்கு அரசியல் ரூல்ஸ் வேறையா? இது என்னது நியாயமே இல்லை. இல்ல, குஷ்பு எவ்வளவு நாள் அரசியல் இருக்காங்க, எவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்க, எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்காத சீட் உங்களுக்கு வருதுன்னா நீங்களே புரிஞ்சுக்க வேண்டாமா? கொடுக்காத சீட்டுனா அவருக்கு தெரியுமா? அவர் நடுவில் அவர்கிட்ட வந்து இறங்கி பேசல, ஏன்னா அவர் நல்ல ஃப்ரெண்ட் தான் எனக்கு. நான் சொல்றேன், குஷ்புக்கு கொடுக்காததா கொடுக்கல, குஷ்பு வேண்டாம் சொன்னான். அண்ட் சுந்தர்சிக்கு வந்ததுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ நீங்க வெளியில இருந்து உட்காந்துட்டு யாரோ உங்களுக்கு காதுல சொல்றாங்க, அதுவும் நீங்க வாங்கிட்டு விசாரிக்காம நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. எப்படி மு க ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எழுதி வச்ச சீட் மட்டும்தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் காதுல என்ன கொடுக்குறாங்களோ அது மட்டும் வாங்கிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசக்கூடியவர் அவரு. அப்படிதானே தெரியுது, அப்படிதானே தெரியுது. சத்யராஜ் வீடியோ வெளியிடுறாரு ஆதரவா. அவங்க மகள் வந்து பாவம் டிஎம்கேல தானே இருக்காங்க, அவர் பேசிதானே ஆகணும். அவர் எப்பவுமே வந்து டிஎம்கே சப்போர்ட்டரா தான் இருக்காரு. ஆனா பிடிஆருக்கு சொல்றாரு, அதை நான் கேட்டேன். அவர் டிஎம்கே சப்போர்ட்டர் தான் என்னைக்குமே. ஆனா நான் அதான் பிடிஆருக்கு அவர்கள்கிட்ட கேட்கிறேன்னு. அப்போ அவங்க பார்க்கும்போது உங்களுக்காக ஸ்பெஷலா இதே மொத்தமா டிஎம்கேக்கு வாக்களிங்கன்னு சொன்னா பரவாயில்ல, குறிப்பாக உங்களுக்கு சொல்லிக்கிறாரு. அப்போ இங்க இருக்கிறது சிட்டிங் எம்எல்ஏ அவர்கிட்ட சொல்லியிருப்பாருல்ல, சார் எனக்கு வாக்கு கேட்கறேன். கோகிலவாணிக்கும் ஆதரவு அவினாசியில இத வீடியோ வெளியிட்டார். அந்த மாதிரி பர்டிகுலரா தனக்கு முக்கியமான வேட்பாளர் யாருமே பேசலன்னா அதை பத்தி நான் கேட்கவே இல்லை. இவருக்கு தேவைப்படுது இல்ல, அதுதான் கேட்கிறேன்.
ஸோ இவர் தேவைப்பட்டு தான் இப்போ அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. தேவைப்படுது இல்ல, அவங்க தன்னிச்சையா பயத்தை காமிச்சிட்டாரு. அதான் சார் ஒருவேளை மேம் அவங்களே நம்ம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஒருவேளை வீடியோ வெளியிட்டிருக்கலாம், வந்து பேசியிருக்கலாம், இருந்திருக்கலாம், எல்லாமே இருக்கு. ஓகே. ஸோ மேம் இன்னொரு பக்கம் விஜய் குறித்த விமர்சனங்களே இல்லை, களத்துல அவரும் தானே இருக்காங்க, ஏன் அதை பத்தி பேசுறதுக்கு தவிர்க்கிறோம் இல்ல, தேவைப்படல. விஜய் பத்தி பேசுறதுக்கு தேவைப்படல. சீன்லயே இல்ல பாஜக அதிமுகன்றாரு. அவர் நம்மளை பத்தி பேசிட்டு இருக்காரு. அவர் தானே வார்த்தைக்கு வார்த்தை பாஜக அதிமுக சொல்லிட்டு இருக்காரு. நாங்க பேசணும் அவசியம் இல்லை. நாங்க அவர் அப்படி பார்க்கவே இல்லையே. அவர் எலெக்ஷன் முடிச்சிட்டு ரிசல்ட்ஸ் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். எங்க அது தாண்டி நிறைய வேலைகள் இருக்கு, மக்கள் சந்திக்கிற வேலை இருக்கு. இல்ல மதுரை மத்தியில பிடிஆர் நிக்கிறாரு, தாவேக வேட்பாளரும் தானே நிக்கிறாங்க. ஆமா, அவங்களும் தானே உங்க காம்படிட்டர், உங்க போட்டியாளர். அப்படி பாத்தீங்கன்னா சீமான் கட்சியில நிக்கிறாங்கல்ல, ஏன் அங்கெல்லாம் பேச மாட்டோம், இவங்களை மட்டுமே பேசுறோம்? அது அவர் கேளுங்க. நாங்க அவர் பத்தி பேசவே இல்லையே, அவர் தானே எங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க. ஓகே, நீங்களும் மத்தவங்களை பத்தி பேச மாட்டீங்களே? தேவையில்லையே, நாங்க எங்க வேலை பார்த்துட்டோம். நான் எங்களுடைய மத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு நாங்க வரல. மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும், நாங்க இது வரைக்கும் மத்திய மதுரையில என்னென்ன தவறுகள் நடக்குது அந்த கேள்விகள் மட்டும் தானே கேட்கிறோம். ஒரு கேள்விக்கு அது பதில் வந்திருக்கா? என்னைக்கு டாய்லெட்ஸ் கூட இல்ல சொன்னோன்னே இம்மீடியட்டா நீங்க டைல்ஸ் போடுறீங்க, சிமெண்ட் போடுறீங்க, சுத்தம் பண்றீங்க, பெயிண்ட் அடிக்கிறீங்க. 10 வருடமாக உங்களுக்கு பெண்களுக்கு டாய்லெட்ஸ் இல்லைன்னு கண்ணுக்கு தெரியலையா? நான் டாய்லெட் கட்டி கொடுத்தேன். 10 வருஷமா இங்க இருந்துட்டு நிதி அமைச்சராக இருக்கும்போது டாய்லெட்டா கட்டி கொடுத்தீங்க. அதை தாண்டி வேற என்ன பண்ணீங்க நான் கேட்கிறேன். சட்டமன்றத்துக்கு போறதில்ல மேம், ஒரு தொகுதியோட அந்த உட்கட்டமைப்பு பிரச்சனையை, அந்த தொகுதிக்குள்ள இருக்கிற ஒரு முனிசிபாலிட்டி செய்ய வேண்டிய அந்த இஷ்யூஸை மட்டும்தான் மக்கள் பார்ப்பாங்களா? ஏன்னா சட்டமன்றம் நமக்காக சட்டம் இயற்ற இடம், தமிழ்நாடுங்கிற ஓவர் லார்ஜர் பிக்சர்ல பார்க்க மாட்டாங்களா? நிச்சயமாக பார்ப்பாங்க. அப்போ பிடிஆர் கருப்பு சட்டை போட்டு போராட்டங்களை செய்யறாரு. அவங்க திசை திருப்புறதுக்காக எது வேணாலும் பண்ணுவாங்க. வந்ததுல இருந்து என் கணவர் மத்திய மதுரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேலை நடக்கல அந்த கேள்விகள் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு பதில் கொடுக்குறாரா? ஏன் மத்திய மதுரையில அவ்வளோ அசுத்தம் பண்ணி வச்சிருக்கீங்க, குப்பை கூட அல்லலைன்னா நீ படிக்காதவன், உனக்கு என்ன தெரியும்? இத பதில். ஏன் டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்கல, நீ 12th ஃபெயில், உனக்கு என்ன தெரியும்? ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நான் கேட்கும் போது நீ ஒரு கூத்தாடி, நீ பேசக்கூடாது. ஏன் இது செய்யல, நீ குரங்கு மாதிரி இந்த கட்சியில இருந்து அந்த தாவற, நீ பேசக்கூடாது. கேட்ட கேள்விக்கு ஏதாவது ஒழுங்கா பதில் கொடுக்குறாரு? அவருடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்னா எனக்கு புரிஞ்சுது. இல்ல நான் ஒரு நேர்காணல் செய்யும் பொழுது சொல்லியிருந்தேன், நாங்க நிறைய செஞ்சிருக்கோம் கடந்த அதுக்கு முந்தைய 10 வருட ஆட்சியில, இவ்வளவு பயப்பட வேண்டாம். அத போய் இவங்க பாத்துருந்தாங்கன்னா அந்த டைம்ல இன்னும் மோசமா இருந்திருக்கும். அதை மீட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்லைங்க, நாங்க அந்த டைம் கேட்கவே இல்லையே. இப்போ கண் முன்னாடி இருக்கு. இப்போ நாங்க சும்மா சொல்லலையே. இன்னைக்கு இந்தியாவுல மிக அசுத்தமான நகரம் எது? மதுரை நம்பர் 1ல இருக்கு. ஏன்? அதான் மேம், 10 வருஷம் அதிமுக ஆட்சியில ரொம்ப மோசமா வச்சிருந்தாங்க. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா மீட்டுக்கிட்டு இருக்கோம். இப்பதான் மீட்டுக்கிட்டு இருக்கோம். 10 வருஷமா உங்க தொகுதியை உங்களால பாத்துக்க முடியல. சாக்கடை பிரச்சனை அங்க இருக்கு, குடிநீர் பிரச்சனை அங்க இருக்கு, ரோடு சரியில்லை, டிராபிக் ஜாம் அங்க இருக்கு, பூக்கடைக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, டாய்லெட்ஸ் இல்லை, மீனாட்சி அம்மன் கோயில போறதுக்கு அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஒரு மழை பெஞ்சா நடக்க முடியாது. உங்க தொகுதியில உங்களால ஒண்ணும் பண்ண முடியலையா? சரி, இன்னொன்னு கேள்வி நான் கேட்கிறேன். நிதி அமைச்சரா இருந்தீங்க, ஏன் உங்களை டிமோட் பண்ணாங்க? டிமோட் என்ன பண்ணாங்க? நீதி அமைச்சர்ல இருந்து உங்களுக்கு அது ஒரு முதல்வரோட தனி விருப்பம் இல்ல, எங்க வேணாலும் மாத்துவாங்க. ஐயோ சரிங்க. அதுக்கப்புறம் நிதி அமைச்சர்ல இருந்து உங்களை ஐடி அமைச்சரா மாத்தினாங்க. அங்கிருந்து டிமோட் பண்ணிட்டு இப்போ எங்க இருக்காரு? சோ இது டிமோட் கிடையாது இல்ல. அது முதலமைச்சர் யாருக்கு வேணாலும் எந்த பொறுப்பு வேணாலும் மாத்தி கொடுக்கலாம். யார் அமைச்சர்? 30,000 கோடி ஊழலுடைய ஆடியோ அது பொய்யானதா? எல்லார் மேலேயும் உடனே டெஃபமேஷன் கேஸ் போடக்கூடியவர் அந்த 30,000 கோடி ஆடியோ வரும்போது அது எந்த இல்லைன்னா ஏன் டெஃபமேஷன் கேஸ் போடல? அப்படி என்ன வேணாலும் வரலாம், ஒவ்வொன்றுமே பார்த்துட்டு இருக்க முடியும். நீங்க எவ்வளவு அவாய்ட் பண்ணிருப்பீங்க. ஐயோ, அவர் நான் எவ்வளவு விமர்சனங்கள் சொல்றேன், அது ஓகே. ஆனா அந்த ஆடியோ வரும்போது இது எந்த இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னாரா? அந்த 200 கோடி கண்ணுக்கு தெரிஞ்சு 200 கோடி ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்ல கார்பரேஷன்ல ஏன் மேயர் இல்ல? நீங்க சிட்டிங் உங்க ஏரியால தானே, நீங்க சிட்டிங் எம்எல்ஏ தானே, ஏன் இல்ல? மேயர்ல அந்த முனிசிபல் கார்பரேஷன்ல 200 கோடிக்கு ஊழல் நடந்தது. உங்க ரைட் லெஃப்ட் 2 பேர் தானே ஜெயிலுக்கு போனாங்க. உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, அவ்வளவுதானே? கேள்வி கேட்டாக்கா வார்த்தைகள் தான் பறந்து வருது அங்கிருந்து.
ஃபர்ஸ்ட் கேட்டேன்ல மேம், அந்த லார்ஜர் பிக்சர்ல இங்க பர்டிகுலரா லோக்கல்ல இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கறத தாண்டி நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல் பிரச்சனைகளையும் பார்த்து இந்த ஸ்டேட்டுக்கு இவங்க வேணும் அப்படின்ற அடிப்படையிலேயே மக்கள் வாக்களிப்பாங்கல்ல. அப்போ கண்டிப்பா. அவர் முன்வைக்கிற பிரச்சனைகள், நீங்க மகளிர் இடஒதுக்கீடுன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க, அதை எதிர்த்து நான் நிக்கிறேன்னு பிரச்சார களத்திலே அவர் நிக்கிறாரு. அது படிச்சவர் தானே. கொஞ்சம் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்லலாம்ல, பெருசா நான் படிச்சுட்டு பட்டா ஒரு கையில வந்து பட்டாதாரி ஆளு, நான் வந்து ஒரு டிகிரி வச்சிருக்கேன். பேசிக் 2011ல தான் சென்சஸ் எடுத்தது, 2021ல சென்சஸ் எடுக்கிறோம். கோவிட்னால சென்சஸ் எடுக்கல, ரைட்? அடுத்த சென்சஸ் நீங்க இப்போ 33% விமன் ரிசர்வேஷன் டீலிமிட்டேஷன் இல்லாம நீங்க அந்த பில் கொண்டு வர முடியாது. அதுவும் அவருக்கு தெரியுமா தெரியாதா? 33% ரிசர்வேஷன் பெண்களுக்கு டீலிமிட்டேஷன் இல்லாம பண்ண முடியாது. அதுதான் கான்ஸ்டிடியூஷன் லா இருக்கு. அது படிக்காம பேசிட்டு இருக்காரா? அப்போ நீங்க இப்போ 33% ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2007ல அந்த பில் ஆக்டிவேட் ஆயிருக்கும். அதே மாதிரி டீலிமிட்டேஷன் பார்க்கும்போது நீங்க இப்போ டீலிமிட்டேஷனுக்கு முன்னாடி 39 சீட்ஸ் இருக்கு உங்களுக்கு, டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் 59 சீட்ஸ் வருது உங்களுக்கு. அது நீங்க சொல்றீங்க, இருங்க பிரதமர் சொல்றாரு, இருங்க பேப்பர்ல இல்ல, இருங்க பேப்பர்ல இல்ல, சட்டத்துல இருக்கு. பாப்புலேஷன் வைஸ் தான் மேம், பாப்புலேஷன் வைஸ் தான் நான் வரேன். எப்படி மக்கள் ஏமாத்துறதுக்கான வேலை நடக்குது. 2011ல ராஜஸ்தான் அண்ட் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. பேசிக் ஜியோகிராபி ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கு. ராஜஸ்தான்ல 6,80,00,000 பேர் இருக்காங்க மக்கள் தொகை, 6.8 crores. இன்னைக்கு ராஜஸ்தான் அண்ட் தமிழ்நாட்டுடைய 7.2 crores ஓகே பாப்புலேஷன். ராஜஸ்தான்ல இன்னைக்கு எவ்வளவு இருக்கு? 8.6 crores பாப்புலேஷன். தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு? 7.76 crores. மக்கள் growth எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. ஆனா ராஜஸ்தானுக்கு எத்தனை சீட்ஸ் வருது? கிட்டத்தட்ட 3 கோடி மக்கள் அதிகமா இருக்கு. ஆனா ராஜஸ்தானுக்கு எவ்வளவு சீட்ஸ் வருது? வெறும் 19 சீட்ஸ். 29 சீட்ஸ் இல்ல கூட வருது 19 சீட்ஸ். ஆனா தமிழ்நாட்டுல உங்களுக்கு 2.5 கோடி மக்கள் தொகை கம்மி இருந்தாலும் உங்களுக்கு 20 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா வருது. இல்ல மேம், புரியுது. ஆனா 70ஸ்ல இருந்து பார்க்கணும்ல, நம்ம குடும்ப கட்டுப்பாட கரெக்டா பண்ண மாநிலம்ல. கரெக்ட்டுங்க. அப்போ உங்களுக்கு தான் லாபம். ஓவரால் லாபம் இல்ல மேம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு தெலுங்கானா முதலமைச்சர் சொன்னாரு, கேரளால 20 சீட் இருக்குது, அது நீங்க சொல்ற மாதிரி 30 ஆகும். இப்ப ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துல 80, அது 120 ஆகும். 80 20 இருக்கும்போது 60 டிஃபரெண்ட். ஆனா 120 30 ஆச்சுன்னா 90 டிஃபரெண்ட். 60 நீங்க 90 ஆக்குறீங்க. ஆனா நீங்க எப்படி டீலிமிட்டேஷன் பண்ணாம நீங்க அது அதிகாரத்தை குறைச்சிரும் ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரத்தை. ஏன்னா அவங்க இன்னும் ஏறுறாங்கல்ல. 195 சீட்ஸ் சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வருது. 195 சீட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருது. South has a strong support. டிஃபரன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க எம்பிஸோட வேல்யூ குறையும். எப்படி அப்போ 59 சீட்ஸ் உங்களுக்கு, நான் தமிழ்நாடு மட்டும் எடுக்கிறேன், 59 சீட் உங்களுக்கு வருதுன்னா அது ஜெயிச்சிட்டு காட்டுங்களேன். எஸ் மேம். அதுவுமே பிரதமர் சொல்றாரு 50% ப்ரொபோர்ஷனேட் அடிப்படையில பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் மசோதால இல்ல? நீங்க கொடுத்த மசோதால பாப்புலேஷன் வைஸ் தானே இருக்கு. மறுவரை கமிட்டிக்கு அனுப்பி அங்க மாத்திட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்போ நீங்க மட்டும் பண்றது நியாயம். இது ஒருவேளை இப்படி நடந்தா, ஆனா அவங்க சட்டத்தை தான் நடத்த முடியும். இருக்கு, சட்டத்தை தான் நடத்த முடியும். ஆமா, சட்டத்துல சொல்றத நடத்த முடியாது. சட்டத்துல தான் நாங்க பேசுறோம். மேம், அமித்ஷா என்ன சொன்னாரு? உடனே 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் மாத்திட்டு வேணா வந்துடுறேன் 50% சொன்னாரு. அப்படி இல்லைங்கிறத நாங்க பொருள் இல்லைங்க. அப்போ நீங்க போராட்டம் பண்ணி நிறுத்திட்டீங்களே. Day 1 Day 2 நீங்க voted against it இல்ல. 33% இருக்குன்னா நீங்க ஏன் அதை ஒத்துக்கல? நான் ஒண்ணு கேக்குறேன், இத்தனை வருடங்களாக நீங்க யூபிஏ கவர்மெண்டோடைய கூட்டணியில இருக்கீங்க, ஏன் 33% உங்களால முடியல? ஏன் அதை கொண்டு வரல நீங்க? அப்போ பெண்களுக்கு அதுலயும் நிறைய சிக்கல் இருக்குல்ல. கூட்டணி உங்களுது, பாஜக எங்க இருந்தது? பாஜகக்கு எவ்வளவு சீட்ஸ் இருந்தது? லோவர் ஹவுஸ்லயும் அப்பர் ஹவுஸ்லயும் மேக்சிமம் உங்களுக்கு மெஜாரிட்டி உங்களுக்கு காங்கிரஸ் தான் இருந்தது. திமுக தானே கூட இருந்தாங்க. அப்போ ஏன் நீங்க கொண்டு வரல? மெஜாரிட்டி பாஜக போன ஆட்சியில செம்மையா இருந்தப்ப கொண்டு வந்திருக்கலாமே. இல்லைங்க, எப்போ 23ல நாங்க ஓகே பண்ணிட்டோம். ஆனா சென்சஸ் எங்க தம்பி, சிம்பிளான விஷயம், பேசிக் கான்ஸ்டிடியூஷன் லா புரிஞ்சுக்கங்க. அப்போ மெஜாரிட்டி இருந்துச்சு, மெஜாரிட்டி இருக்கு. ஆனா ஹவ் கேன் யூ பிரிங் இட்? நீங்க சென்சஸ் பண்ணாம எப்படி கொண்டு வர முடியும்? பேசிக் லா, அது கான்ஸ்டிடியூஷனல் லா. 11 சென்சஸ் அடிப்படையில கொண்டு வரணும் கூட சொல்லி. 11 சென்சஸ்ல எப்படி அடிப்படை கொண்டு முடியும்? லா எவ்ரி 10 இயர்ஸ் நீங்க பண்ணணும். ஒரு டவுட் மேம், இப்போ 540 எம்பில 33% தான கொடுக்க போறோம். அது 840னா அதுல 33%.
சென்சஸ் நம்ம இருக்கிற எம்பிஸ்ல தானே 33% கொடுக்க போறோம். இல்லைங்க, உங்களுக்கு எம்பிஸ் அதிகமா இருந்தா டிலிமிட்டேஷன் இல்லாம நீங்க வந்து சென்சஸ் பண்ணாம எப்படி நீங்க கான்ஸ்டிடியூஷனல் லா கொண்டு வர முடியும்? ஒரு பில் எப்படி பாஸ் பண்ண முடியும்? அந்த டீலிமிட்டேஷன் தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம தள்ளி இருக்கோம்ல. வாஜ்பாய் தள்ளி வச்சிருக்காரு, அது வேணாம் அது okay. பிரச்சனை ஆகுது, சவுத் எதிர்ப்பாங்க அப்படின்னு. அதுதான் ஒவ்வொரு தடவை நடக்கிற தவறுகள் வந்து அப்படின்னு அந்த காலத்துல இருந்து எமர்ஜென்சில நம்ம பார்த்துட்டோம். இதே வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னுடைய ஆட்டோபயோகிராஃபில என்ன எழுதினாரு? என்னுடைய வாழ்க்கையில மிக கடினமான காலம் மீசா நான் ஜெயில இருக்குச்சு. அப்போ மீசா ஜெயில யார் போட்டவங்கள? அப்போ இருங்க, மீசா ஜெயில யார் போட்டவங்கள? ஆட்சியில யார் இருந்தாங்களோ அவங்க தான் போட்டு காங்கிரஸ் தானே. அந்த ஆட்டோபயோகிராஃபி ரிலீஸ் பண்ணது யாரு? ராகுல் காந்தி. அப்போ வாழ்க்கையிலே மிக கடினமான விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் அது வருத்தம் தெரிவிச்சாங்க. அவ்வளவுதானே அவ்வளவுதானே. இது பாஜக பார்த்து அவ்வளவு சொல்றாங்க. பாஜகவோட நீங்க கூட்டணி வைக்கலையா? அதிமுக பாஜகவோட எக்காலமும் கூட்டணி இல்லைன்னு சொன்னார். எடப்பாடியே சொன்னார். செயலலிதா விட்டுறலாம், எடப்பாடியே சொன்னார். திருப்பி வைக்கிறாங்கல்ல, அப்படிதான். அப்போ சரிங்க, அப்போ நீங்க வந்து மட்டும் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கீங்கல்ல, அப்போ ஏன் அது வந்து அவ்வளவு எதிர்க்கிறீங்க? அப்போ ஏன் கொண்டு வரல? அப்போ ஏன் நீங்க நிக்கல? இப்போ கொண்டு வரதுலயுமே கூட டீலிமிட்டேஷன் இல்லாம ஒருவேளை மகளிர் இடஒதுக்கீடு வந்திருந்தாலும் எதிர்த்திருப்பாங்களோ. ஏன்னா நீங்க பெண்களுக்கு, ஓபிசிக்கு, முஸ்லிம்ஸுக்கு அதுல இடஒதுக்கீடு இல்ல. அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ்க்கு பாஜக கிடையாது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் இல்லையா? இதுல வந்து எங்க ஓபிசில வருது? ஓவரால் 33%. ஓவரால் 33%ல அப்பர் காஸ்ட் விமென்ஸ் மட்டுமே போய் உட்கார்ந்தாங்கன்னா, முஸ்லிம்ஸ் இல்லைனா, ஓபிசி இல்லைனா, யார் சொன்னா அதுல ஓபிசி இல்ல? யார் அப்ப இடஒதுக்கீடு கொடுத்துருங்க அதையும். ஏன் நான் சொல்றேன் உங்களுக்கு, ஏன் நீங்க ஓவரால் ஏன் பெண்கள் எப்பவுமே தவிர்த்து நீங்க வந்து தனியா பிரிச்சு ஏன் பெண்கள் அப்ப தனியா பார்க்கணும்? ஒண்ணாவே பார்த்தலாம். எதுக்கு இடஒதுக்கீடு? பெண்களுக்கு 33 எதுக்கு? 33 நீங்க கொடுக்கலனா நாங்க ஏன் கஷ்டப்படுறோம்? அதான் கொடுக்கல, வேணாமே. ஏன் வேணும் 33? ஏன் வேணும்? சில நேரத்துல நான் என்ன ஆரம்பத்துல என்ன சொன்னேன், எதிர்நீச்சல் போட்டாதான் நமக்கு தேவை. ரைட். சோ அதுதான் அந்த எதிர்நீச்சல்ல மேம் ஓபிசி முஸ்லிம்ஸும் எதிர்நீச்சல் போறதுமே அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் கிடையாது. அப்போ இவ்ளோ சொல்லக்கூடியவங்க அது அப்பீஸ்மென்ட் இல்ல. 33% அப்பீஸ்மென்ட். நானே சொல்றேன், நீங்க அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. 33% என்ன? அது அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் கிடையாது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும். எங்களுடைய நியாயமா எங்களுக்கு கிடைக்க வேண்டியது. உங்களுடையனா நீங்க பெண்கள் எல்லாத்துக்கும் 33வது மினிமம் வேணும். கரெக்ட். அது எங்களுக்கு நீங்க வந்து எங்களுக்கு இத்தனை வருடத்துல யூபிஏ டிஎம்கே எல்லாரும் உட்கார்ந்துட்டு ஆட்சியில இருக்கும்போது எங்களுக்கு பண்ணி கொடுத்திருந்தீங்கன்னா நாங்க சண்டை போடணும்னு அவசியமே கிடையாது. இன்னைக்கு திமுக காங்கிரஸ் வந்து எங்க முதுகுல இல்ல, நேர நெஞ்சில குத்திருக்காங்க. சில பேர் தெரியாம பின்னாடி முதுகுல குத்தினா தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க பார்லிமெண்ட்லயே, மசோதாவை பெண்களுக்கு மட்டும் தனியா நிறைவேற்றுவோம்னு. கரெக்ட், கொண்டு வரட்டும். 33% இங்க வந்து ஒத்துக்கலாம். அதான் ஒத்துக்கிறாங்க மேம். ஆனா நீங்க ஓபிசி முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ்க்கும் இடஒதுக்கீடு வைங்கன்றாங்க. அப்போ அதுதான் பாலிடிக்ஸ், அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் சொல்றோம். கொடுக்கறது இல்லைங்க தம்பி, நான் சொல்றேன். நீங்க வந்து ஹிந்து சொல்லும்போது, ஹிந்து தர்மம் சொல்லும்போது நீங்க வந்து இது கேன்சரு, இது கோவிட், இது லெப்ரசி. இந்து தர்மம் இல்ல, சனாதன தர்மம். சனாதன தர்மம் எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது மேம்? எங்கிருந்து வருது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் சொல்றாங்க. அப்ப தேர்தல் நேரத்துல ராகுல் காந்தி நான் ஜனாவும் சிவன் பக்தர்னா வந்துருவாரு. கவுல் பிராமணன் எல்லாமே அந்த தேர்தல் நேரத்துல வந்துரும். மத்த நேரம் அதாவது என்னன்னா, பெண்களுக்கு எதிரான சாதிய ரீதியிலான ஒடுக்குமுறை எல்லாம் தான் சனாதனம்னு இங்க இன்னொரு பார்வை இருக்கு. அந்த அடிப்படையில அதெல்லாம் ஒழிக்கணும்ன்றாங்க. அவங்களே சனாதன தர்மம் படிக்கலன்னு அர்த்தம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது ஃபுல்லா படிக்க. வர்ணாசிர தர்மம் தான் சனாதன தர்மம்னு ஒரு காஞ்சி சொல்றாங்க. பனாரஸ் பல்கலைக்கழகம் அது ஒரு விதமான. அதே மாதிரி முஸ்லிம்ஸ்ல வந்து ஷியாஸ்க்கு வந்து சுன்னீஸ்க்கு வந்து தனித்தனியா இருக்கு. அவங்க படிக்கிறாங்க. நீங்க மட்டும் ஏன் அது வந்து கேன்சரா சொல்றீங்க? நீங்க மட்டும் அது லெப்ரசி சொல்றீங்க? நீங்க மட்டும் ஏன் அது வந்து கோவிட்னா சொல்றீங்க? நம்ம பெண்கள், நம்ம பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதுக்காக அப்படி சொல்றாங்க. ஐயோ 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 ஐயோ, இவ்ளோ இப்படி மூக்கு பிடிச்சாலும் சுத்தி மூக்கு பிடிச்சாலும் ஒண்ணுதான். ஓகே. ஸோ இந்த இப்போ இதெல்லாம் பிடிஆர் முன்வைக்கிறாரு. இந்த கருத்துக்கள்ல இருந்தெல்லாம் ஒரு எட்ஜ் போக மாட்டாரா? யாரு? பிடிஆர், பழனிவேல் தியாகராஜன். இப்போ எனக்கு பிரச்சாரமே இருந்தாலும் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர், திருஷ்டி பொம்மை மாதிரி பிரதமர் சொன்ன மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. நன்றி தான் சொல்லணும். ஓகே. ஸோ அதுல எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மேம் களம்? நல்லா இருக்கு. போற இடம் எல்லாமே. இன்னைக்கு காலையிலேயே மீனாட்சி அம்மன் கோயில் போயிருந்தேன். அங்க இருக்க எல்லா பெண்கள் வந்து கை கொடுத்துட்டு நாங்க சுந்தர் சருக்கு தான் வாக்களிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தடவை கேட்கும் போது சந்தோஷமா தான் இருக்கேன். புட் யர் பெஸ்ட் ஃபுட் ஃபார்வர்ட், அவ்வளவுதான் எங்க ரூல். எது செஞ்சாலும் 100% இறங்கி முழு மனசோட
மக்களுக்கு நல்லது செய்யணும், அது ஒரு முழு மனசோட இறங்கி இருக்கும். மக்கள் முடிவு பண்ணட்டும். மேம் இப்போ மற்றவங்களுக்காக பிரச்சாரம் பண்றது, உங்களுக்காக நீங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டது தாண்டி இப்போ உங்க கணவருக்காக பிரச்சாரம் பண்றது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ம் ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. வித்தியாசமா இருக்கா? அப்படியெல்லாம் கிடையாது. ஐ திங்க் மக்கள் சந்திக்கும் போது ஒன்று தானே. எவ்ரிதிங் யாருக்காக கேட்கறோம்னு இருக்குல்ல, அது பெருமையோட தான் கொஞ்சம் அதிகமா பெருமை இருக்கு எனக்கு. என் கணவர் இருக்கும்போது அவர் பத்தி பேசும்போது இன்னும் கொஞ்சம் பெருமையா இருக்கு. ஓகே, இன்னும் பெட்டரா அறிமுகப்படுத்த. அப்படியெல்லாம் எனக்கு அது இன்னும் பெட்டரா அறிமுகப்படுத்த எப்படின்னா, அவர் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அந்த பெட்டரா இல்ல, மக்களுக்கு அறிமுகமானவர் தான். இப்ப மத்தவங்கள பத்தி சொல்றதுக்கும் உங்க கணவர் பத்தி சொல்றதுக்கும் இன்னும் ஆத்தென்டிசிட்டியா நான் சொல்றேன். ஆக்சுவலி அது வந்து கணவர் பத்தி பேசும்போது கொஞ்சம் ஒரு தயங்கி தான் பேசுவோம். நம்ம வந்து கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோனா ஒரு சின்ன பயம் உள்ள இருக்கும். ஸோ மற்றவங்களுக்காக என்ன வேணாலும் பேசலாம், ஆனா கணவருக்கு பேசும்போது கொஞ்சம் நம்ம வந்து பவ்யமா கேட்போம். ஓகே ஓகே மேம். இப்போ பலருக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க எல்லாமும் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சுந்தர் சி சாருக்கும் வீட்டில இருந்து உங்களுடைய யாருமே இல்லை. அவருக்கு நானு, எனக்கு அவரு. அப்புறம் என் கட்சி சார்பாக எல்லாரும் இருக்காங்க. கூட்டணி கட்சியில எங்க கட்சி சார்பாக எல்லாரும் இருக்காங்க. அவங்க போதும் எங்களுக்கு. ஓகே, கூட்டணியா இங்க எவ்வளவு வலுவா இருக்கும்? அவங்க கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பு எல்லாம் எவ்வளவு இருக்கு? நல்லா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து தானே ஒர்க் பண்றோம். அதிமுக இருக்கட்டும், புதிய நீதி கட்சி இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், இல்லைன்னா அமமுக இருக்கட்டும், பிஎம்கே இருக்கட்டும், எல்லாரும் ஒண்ணுதானே வேலை பார்க்கணும். ஓகே. பிடிஆரோட இன்னொரு முக்கியமான விமர்சனம் மேம், ஜாதி வரி கட்சியில இருந்து போட்டிடுறாங்க. அது அவர் நினைக்கிறாரு. அப்போ அவர் மைண்ட் எவ்வளவு யோசிக்குதுன்னு நினைச்சு பாருங்க. நாங்க என்னைக்குமே அப்படி யோசினதே கிடையாது. ஏன்னா இப்ப ஏன் இந்த பார்ட்டி, ஏன் இந்த பார்ட்டி ஏன்னா அதான் அவருக்கு ஏன் விளக்கம் சொல்லணும்? அவர் யாரையா மாமனா மச்சானா? அவருக்கு ஏன் விளக்கம் கொடுக்கணும்? நான் கேட்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்ல. நீங்க ஜாதி ரீதியாக என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா நான் எதுக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கணும்? ஓகே, அவ்வளவுதான் அவருடைய யோசனை. அதான் சொன்னேன், படிச்சவருடைய புத்தி அவ்வளவுதான், படிக்காதவங்களோட புத்தி எங்களுது நாங்க காட்டுறோம், அவ்வளவுதான். ஓகே. அப்போ நீங்க என்கிட்ட வந்து ஜாதி பத்தி பேசுனீங்கன்னா உங்க பரம்பரைன்னு நீங்க பரம்பரை வச்சுதானே நீங்க முன்னாடி வரீங்க. தனிப்பட்ட முறையில உங்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு நான் கேட்பேன். ஆனா அப்படி கேட்க மாட்டேன். அது என்னுடைய வளர்ப்பு கிடையாது. கேட்க மாட்டேன். ஐயா, நான் கேட்க மாட்டேன். அது என்னுடைய வளர்ப்பு கிடையாது. மதுரை எப்படி மேம் இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மதுரை ஏற்கனவே பலமுறை வந்திருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில். இன்னொன்னு என்னன்னா, ஒரு பூங்கா நகரம் சொல்லும் போது, பூங்கா நகரம் நான் ஒரு மதுரைக்கு இருந்தது, இன்னைக்கு குப்பை நகரமா மாறி இருக்கு. அது பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு வந்து உலகத்திலேயே மேக்சிமம் மல்லிப்பூ உங்களுக்கு கிட்டத்தட்ட 72% மல்லிப்பூ உலகத்துக்கு பர்ஃப்யூம்ஸ் பண்றதுக்கு மதுரையில இருந்து போகுது. ஆனா மதுரையில இருந்து எங்கேயோ மல்லிப்பூ உலகத்துக்கே அனுப்பும்போது மதுரையிலேயே வந்து குப்பை வாசனை தான் அடிக்குது, சாக்கடை வாசனை தான் அடிக்குது. அங்கதான் கஷ்டமா இருக்கு. மதுரை மல்லி மணக்கலே சுத்தமா இல்ல, சுத்தமா இல்ல. ஓகே, என்ன மாதிரியான செயல் திட்டங்களோட இருக்காரு மேம் மதுரை மத்திய தொகுதி மக்களுக்கு அல்லது இந்த தொகுதிக்கு? நிச்சயமாக ஃபர்ஸ்ட் வந்து அந்த சாக்கடை சுத்தம் பண்ணணும். அப்புறம் குடிநீர் எங்கேயுமே வந்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு மழை பெஞ்சாலும் இல்லைன்னா சாக்கடை பிரச்சனை இருந்தாலும் அடுக்கி இருந்தாக்கா அது குடிநீர்ல வந்து அவங்களுக்கு வருது, சேர்ந்து வருது. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்கும், அதை தீர்க்க வைக்கணும். ரோட் சரியில்லை, பள்ளம் மேடம் எல்லாமே இருக்கு, ரோட் சரியில்லை. ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஒரு 10 நிமிஷம் டிரைவ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது, 20 நிமிஷம் அதில் வேஸ்ட் ஆகுது. அது எல்லாமே சரி பண்ணணும். அப்புறம் நான் வந்து ஒரு ஏரியாவுக்கு போனேன், குப்பைனா அள்ளவே மாட்டாங்க, அப்படி இருக்கு. அது மத்தியில பசங்க விளையாடிட்டு இருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, பச்சை குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு இருக்கிற வியாதி வராது? குப்பை அள்ளுறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு மாநகராட்சி இல்லை, மேயர் இல்லை, யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது? அதிமுக ஆட்சி காலத்துல இருந்தா இல்லாம வச்சிருந்தாங்க, நல்லா வருஷமே. அப்போ வந்து உங்களுக்கு மதுரை நகரம் வந்து உங்களுக்கு the dirtiest city in the country நான் வரலையே. மத்திய அரசு தானே கொடுக்குது, வேணும்னே கூட கொடுத்துருக்கலாம். ஆமா, மதுரை ஸ்பெஷலா பார்த்து வேணும்னே கொடுப்பாங்க பாருங்க. அதுலயும் பூனே இருக்கும், அதுலயும் டெல்லியும் இருக்கு. அப்புறம் பாருங்க, டெல்லி பூனேவே இருக்கு, கடைசியில இருக்கு. ஓகே, ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே மேம், இப்போ மதுரைனாவே ஃபுட்டு இந்த மாதிரியானதை சொல்லுவாங்க. இப்போ இங்கே இவ்வளோ நாள் இருக்கீங்க பிரச்சாரத்துக்கு, ட்ரை பண்ணீங்களா, எப்படி இருக்கு? ஏன்னா அவர்கிட்ட காரம் மட்டும் ஒத்து வராது எனக்கு. ஓகே, ஸோ அதனால தான் கொஞ்சம் பயந்துட்டு சாப்பிடுவேன். ஏன்னா எல்லாத்துலேயும் பெப்பர் போடுவாங்க, எல்லாத்துலேயும் மிளகா அரைச்சிட்டு போடுவாங்க, அதுதான் பயம். பட் ரொம்ப பிடிக்கும். பேசிக்லி அந்த ரோட் சைடு கடையில் இருக்கிற சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? அதுதான் பெஸ்டா இருக்கும். ஜிகர்தண்டா அதுதான் பெஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ அவரு சாப்பிட ஐயோ எங்கெங்க சாப்பிட்றதுன்னாரு. அவருக்கு வந்து டைம் இல்லை சாப்பிட்றதுக்கு. நான் எல்லாமே லோக்கல் தான். ஓகே, இப்போ ட்ரை பண்ணியிருந்தீங்களா மேம்? எல்லாமே டெய்லி தானே.
ஓகே ஒவ்வொரு மெஸ் ஒவ்வொரு கடை பார்த்து இங்க என்ன இருக்கும் அங்க என்ன இருக்கும் அதுதான். ஓகே. ஸோ மதுரையில தொடர்ந்து எதிர்பார்க்கலாமா மேம்? நிச்சயமா ஏன்னா ஒரு கேள்வி இதுதான், இவங்க மதுரையிலே இருப்பாங்களா? மதுரை வந்து நிக்கிறாங்க, அதுக்கப்புறம் இருப்பாங்களா அப்படின்னு? இங்கே தான் இருப்பீங்க. ஓகே மேம், நன்றி மேம். உங்களுடைய நினைவுக்கு நீங்கள் பகிர்ந்து நன்றி. ரொம்ப நன்றி. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.